character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 12th standard physics பார்க்க போகிறோம். 12th standard physicsல லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் காஸ்லா அதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதனோட கண்டினியூவேஷன் நம்ம போகலாம். அதனோட கண்டினியூவேஷன் இப்போ அதில் லாஸ்ட் ஃபோர்த் ஒன் அதனோட அப்ளிகேஷனில் ஃபோர்த் ஒன் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸிங் டு த காஸ்லா யூஸ் பண்ணி எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்வர்ட் அவுட்வர்ட் அப்படின்னு வரும். ஸோ அதில் ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். அதில் இன்னொரு கேஸ் பியை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பாருங்கள் கேஸ் பி எடுத்துங்க. அதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த காஸ்லாவில் கேஸ் பி எடுத்துங்க. கேஸ் பியில் அட் ஏ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ், இப்போ ஏற்கனவே நம்ம இன்சைடில் சர்ஃபேஸ் பார்த்துருப்போம், அவுட் சைடு சர்ஃபேஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட் ஏ பாயிண்ட் அவுட் சைடு சர்ஃபேஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஆன் த சர்ஃபேஸில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா ஸோ ரேடியஸ் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஃபார்முலா தட்ஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4π. இங்கே ஆர் ஸ்கொயர்ன்றதில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்னு வந்துடும். ஏன்னா ஆர் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்மால் ஆர் இருக்கிறது கேபிட்டல் ஆர் சப்ஸ்டிட் பண்ணலாம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு வரும். ஸோ திஸ் வந்து வெரி ஈஸியான ஒன் கேஸ் பி. நெக்ஸ்ட்டு கேஸ் சி அட் ஏ பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல். ஸோ அப்போ இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல்லில் எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறது. திஸ் இன்சைட் ஸ்பெரிக்கல் செல்லில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஆர் லெஸ் தென் ஆராக இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூவோட கேபிட்டல் ஆரோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கன்சிடர் பாயிண்ட் பி இன்சைட் த செல், த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். ஸோ த காஷியன் sphere, the radius r is constructed as shown in the figure. That value Gaussian surfaceல பார்த்தீங்கன்னா E dot d is q by epsilon naught. E dot d ஓட வேல்யூ E dot d 4π r square q by epsilon naught. Given the Gaussian surface enclosed, that is charge q is equal to 0, then 1.77 வந்து என்ன ஆகிடும்னா this வந்து வேல்யூ உங்களுக்கு 0 மாறிடும். அப்போ the inside surfaceல E is equal to உங்களுக்கு 0 r less than r இருக்கும்போது therefore the electric field due to the uniformly charged spherical shell is 0 at all points inside the shell. அப்போ electric field due to uniformly charged spherical shell 0 at all points inside the shell. இப்போ inside the shell 0 ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஸ்பெரிக்கல் பாயிண்ட் எடுக்கும்போது inside the shell எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மோஸ்ட்லி 0. ஓகே, ஆன் த செல்லில் அது ஒரு வேல்யூ வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ஆனால் இன்சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ உங்களுக்கு 0. கிராஃப் இஸ் பிளாட்டட் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரேடியல் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ ஈக்கும் ஆருக்கும் உள்ள ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இஆர் வெக்டர் 0வாக இருக்கும்போது உங்களுக்கு இஆர் இஸ் ஈக்குவல் பை 4π epsilon naught q by r ஸ்கொயராக இருக்கும்போது எப்படின்னா இது வந்து அவுட் சைடு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் இருக்கும்போது இன்சைடில் ஸ்பெரிக்கல் செல் தான் உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ இந்த சம் டிஸ்டன்ஸ் இந்த கிராஃப் ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக இந்த கிராஃபை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தா நம்ம 4 அப்ளிகேஷன்ஸ், இந்த 4 அப்ளிகேஷனுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. காஸ்லாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு எனி 2 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா அந்த லாஸ்ட் 1 அப்ளிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த டாபிக் 1.7 எடுத்துக்கோங்க. 1.7ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ்லையும் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ்லையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அலோவ் பண்ணும். தட் இஸ் வந்து கண்டக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்,
அயன் எடுத்துட்டோம்னா அயனில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது பாஸ் பண்ணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு பாஸ் பண்ணும். அதே போல் காப்பர் ஒயர் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும். இது வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணாது, அது வந்து டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுட்டை நம்ம சொல்லலாம், அது வந்து டைஎலக்ட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளோட பார்க்க போகிறோம் இதில் டாபிக்ஸில். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். இதில் 1.7.1 கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஸோ கண்டக்டர்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் எப்படின்னா, the electrical conductor has large number of mobile charges. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டரில் பார்த்தோன்னா நிறைய மொபைல் சார்ஜஸ், அதாவது மூவ்மெண்ட் ஆகக்கூடிய சார்ஜஸ் நிறைய இருக்கும், which are free to move in material. அந்த என்னென்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் இந்த சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, in a metallic conductor these mobile charges are free electrons which are not bound to any atom. So these and the move ஆகிட்டு இருக்க சார்ஜஸ் are free electrons, அதுதான் free electrons அப்படின்னு சொல்லுவாங்க, not bound to any atom and therefore are free to move on the surface of the conductor. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த கண்டக்டரில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட்டமில் பவுண்ட் ஆகிருக்காது. ஆட்டம்குள்ளே பவுண்ட் ஆகிக்கிறது எதுனா உங்களுக்கு ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் தான் பவுண்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ரொட்டேட் சுற்றிட்டு இருக்கும். ஓகே, when there is no external electric field, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டே கொடுக்காத போது the free electrons are continuous random motion in all direction. நம்ம ஒரு அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த மெட்டீரியல் மேலே கொடுக்காத வரைக்கும் அவர் ரேண்டமாக எல்லா இடத்துக்குமே மூவ்மெண்ட் இருப்பார் இந்த எலக்ட்ரான்ஸ். So random motion in all direction. As a result, there is no net motion of the electrons along any particular direction, which implies that the conductors in this electrostatic equilibrium. அப்போ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ ரேண்டமாக எல்லா டைரக்ஷனும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ரேண்டமாக மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus at the electrostatic equilibrium there is no net current in the conductor. The conductor at the electrostatic equilibrium has the following properties. The conductor வந்து electrostatic equilibrium இருக்குது அப்படின்னா அது வந்து some properties அது obey பண்ணணும். அது என்ன properties அப்படின்னா, ஃபஸ்ட்டு the electric field is zero everywhere inside the conductor. This is true regardless of whether the conductor is solid or hollow. ஸோ ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும், ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல் வந்து அந்த ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னா this வந்து first property. This is an experiment pair support. The electric field is not a zero inside the metal, then there will be a force on the mobile charge carriers due to this electric field. As a result, there will be net motion of the mobile charges, which is contradicts conductors being electrostatic is equilibrium. ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டக்டர்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிற டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பட் கொடுக்காத வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காத வரைக்கும் அது ஒரு காமனாக ஒரு டைரக்ஷன் ரேண்டமாக ஒரு டைரக்ஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காத வரைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்டில். So inside the conductor, we can also understand this fact that applying an external uniform electric field on the conductor, this is shown in the figure. நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா தான் அங்கே வந்து உங்களுக்கு ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வந்து கண்டக்டர். ஸோ கண்டக்டரில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுக்கும் இன்டீரியர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்டீரியர் ரெண்டுமே ஈக்குவலிபிரியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரோ ஆகிடும், இன்டீரியர் அவுட்டீரியர். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடில் அப்படியே சேமாக தான் உங்களுக்கு வெளியே வரும். பிஃபோர் த அப்ளைங் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்டர் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காத வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டுக்கும் நம்ம பார்த்தோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். வென் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளை பண்ணும்போது the free electrons accelerated to the left causing the left plate to be negatively charged. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில், ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது. ஸோ லெஃப்ட் பிளேட் நெகட்டிவ்லி சார்ஜ், the right plate to be positively charged as shown in the figure. ஸோ ரைட் பிளேட் வந்து என்னாங்கன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு சார்ஜ் இருக்கும். Due to this realignment of free electrons, there will be an internal electric field created inside the conductor which is increased until it nullifies the external electric field. So due to this realignment of free electrons, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது என்னென்னா அதனோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், ரீஅலைன்மெண்ட் ஆகும். there will be an internal electric field கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது இன்சைட் த கண்டக்டர் which is increase என்ன ஆகும்னா nullifies the external electric field. அப்போ ஜீரோவாக இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அந்த டைமில். ஸோ ஒன்ஸ் the external electric field is nullified,
ஒரு once external electric field nullified ஆச்சுன்னா the conductor is said to be an electrostatic equilibrium அப்படின்னு சொல்லுவாங்க. The time taken by conductor reach electrostatic equilibrium is the order of 10 power minus 16 seconds. ஸோ அதனோட ஆர்டர் வேல்யூ அண்டர்லைன் பண்ணிங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமாக இருந்ததுன்னா கண்டக்டர்ஸ் அந்த வேல்யூ என்ன இருக்குன்னா 10 power minus 16 seconds which can be taken as almost instantaneous. இது ஆல்மோஸ்ட் வந்து instantaneous அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், there is no net charge inside the conductor. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தது தான். ஸோ இன்சைட் த கண்டக்டரில் சார்ஜ் வந்து ஜீரோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ the charges must reside only on the surface of the conductor. அப்போ சர்ஃபேஸில் தான் வந்து ஃபீல்டு அப்படின்றது இருக்கும், இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். we can prove this property using Gauss law. we consider arbitrarily shaped conductor as shown in the figure. ஒரு arbitrary shaped conductor இதில் கொடுத்துருக்காங்க. a Gaussian surface is drawn inside the conductor such that it is very close. the Gaussian surface drawn inside the conductor of Gaussian surface drawn such that very close to the surface of the conductor. Surface of the conductor close தான் வந்து inside the conductor. Since the electric field is zero everywhere inside the conductor, the net electric flux is also zero over this Gaussian surface. அப்போ inside the conductorல electric field zero அப்படின்னா this Gaussian surface inside draw பண்ணாலும் that is வந்து zero தான். From the Gauss law, this implies that there is no net charge inside the conductor. அப்போ Gauss law நம்ம பார்க்கும்போது இன்சைடில் பார்த்தோன்னா சார்ஜ் நெட் சார்ஜ் அப்படின்றது கிடையாது. ஈவன் இஃப் சம் சார்ஜ் இஸ் இன்ட்ரடியூஸ், நம்ம ஒரு சம் சார்ஜஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சம் சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாத வரைக்கும் உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஜீரோ தான். ஓகே, சம் சார்ஜ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட், தட் இஸ் Gaussian surface, ஒரு க்ளோஸ், அதாவது ஒரு ஆர்பிட்ரி ஷேப் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ரி ஷேப் இன்சைடில் வந்து சார்ஜ் உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஸோ Gaussian surface நம்ம இன்சைடில் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஜீரோ தான் Gaussian surface அதான் கொடுத்துருவாங்க. ஸோ நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர், இன்சைட் த கண்டக்டர் சார்ஜ் கிடையாது. இன்சைட் த கண்டக்டர் இட் இஸ் இமீடியட்லி ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இது இமீடியட்டாக எங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் உங்களுக்கு ரீச் ஆகும். தேர்ட் ஒன், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். Third point, third property is the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor. So outside the conductor is perpendicular to the surface of the conductor and has magnitude எவ்வளோ இருக்கும் அப்படின்னா that's value sigma by epsilon naught, where sigma is the surface charge density. So the sigma is the surface charge density. If the electric field is of components parallel to the surface of the conductor, electric fields components கண்டக்டருக்கு வந்து பேரலாக இருந்தால் then free electrons of the surface conductor would be experience acceleration. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஆக்சலரேட் ஆகும். திஸ் மீன்ஸ் தட் திஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கண்டக்டர்ஸ். ஸோ அவுட் சைடில் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோன்னா இந்த சைடில் இருக்கும், இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் போகும்போது ஆனால் இன்சைடில் பார்த்தோன்னா அதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ அவுட் சைடில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அலாங் த சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். So the conductor is not equilibrium. எப்படின்னா சர்ஃபேஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி ஈக்குவலிபிரியமாக இருக்குது. therefore the electrostatic equilibrium, the electric field must be perpendicular to the surface of the conductor. This is shown in the figure. So outside we know prove that the electric field has magnitude sigma by epsilon naught just outside the conductor. அப்போ sigma outside the conductor electric field magnitude value எவ்வளோனா sigma by epsilon naught. Consider a small cylindrical Gaussian surface as shown in the figure 1.45 கீழே கொடுத்துருவோம். So one of these cylindrical is embedded inside the conductor. So அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. the flux through the Gaussian surface is EE. ஸோ இது ஒரு சிமெட்ரிக் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சைடில் வந்து பாசிட்டிவ் this வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜீரோ. ஸோ அதில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் the electric field is normal to the surface of the conductor, the electric curved part of the cylinder has zero electric flux. ஸோ curved surfaceல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஆல்சோ inside the conductor the electric field is zero. Hence the bottom flat of the Gaussian surface has no electric flux. So on the curved surface the electric field அதிகமாக இருக்கும். Therefore the top plate surface alone contributes the electric flux. The electric field parallel to the area vector and the total charge inside the surface வந்து எவ்வளோ இருக்கும்னா sigma a இருக்கும். பை அப்ளை இந்த காஸ் law அப்ளை பண்ணும்போது ஸோ கியூப் பதிலாக நம்ம sigma வேல்யூ a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ EA is equal to sigma a by epsilon naught. ஸோ இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு a கேன்சல் ஆகிடும். E is equal to sigma by epsilon naught அப்படின்ற வேல்யூ வரும். that is E is equal to sigma by epsilon naught. So அதை நம்ம வெக்டர் ஃபார்மில் நம்ம எழுதும்போது ஒரு யூனிட் வெக்டர் ஆட் ஆகும் n cap என்ற யூனிட் வெக்டர்ஸ். வேர் n cap is the represent the unit vector outward the normal to the surface of the conductor. Suppose sigma less than 0 ஆகுதுன்னா the electric field is inward perpendicular to the surface. Less than 0 ஆகுதுன்னா inward. Okay. Next, fifth property is the electrostatic potential has the same value. So electrostatic potential has the same value on the surface
and inside of the conductor. இப்போ electrostatic potential எங்கே வந்து சேம் வேல்யூவாக இருக்கும்னா on the surface and inside the surface ரெண்டு இதுலையுமே வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும் electrostatic potential. இது வந்து fifth properties. We know that the conductor has no parallel electric component. So conductor வந்து parallel electric component இருக்காது. We know that no parallel electric component on the surface. So surface, which means that charges can be moved on the surface without doing any work. So எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்காம charges வந்து surface வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். This is possibly only if the electrostatic potential constant at all points on the surface and there is no potential difference between the any two points on the surface. So ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடையாது, எந்த ஒரு potential difference இருக்காது outside inside. Since the electric field is zero inside the conductor, the potential of the same as the surface of the conductor. So electric field inside is zero, ஆனால் electrostatic potential outside is inside உங்களுக்கு சேம் ஆகும். Thus it is electrostatic equilibrium. The conductor is always equipotential. So அதனால தான் conductor வந்து also equipotential அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா outsideலையும் சரி இன்சைட்லையும் சரி electrostatic potential வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது equipotential அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போது electrostatic shielding 1.7.2. So electrostatic shielding அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். So using the Gauss law we can prove that the electric field inside the charged spherical shell is zero. நம்ம Gauss law பிரகாரம் நம்ம ஒரு spherical surface எடுத்தோம்னா spherical surface இருக்கிற கண்டக்டர் எடுத்தோம் அப்படின்னா சில இன்சைடில் வந்து ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்தர் we can show that the electric field inside both hollow and solid conductors. ஸோ அதே போல் ஹாலோவாக இருக்கிறதும் சரி சாலிடாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஜீரோவாக தான் இருக்கும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி விச் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி, அதனோட கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்ஸ். கன்சிடர் a cavity inside the conductor as shown in the figure. So the cavity inside the conductor, whatever be the charges at surface and whatever be the electric disturbance outside, the electric field inside the cavity is zero. A sensitive electric instrument which is to be protected from the external electric field disturbance can be kept inside this cavity. This is called as electrostatic shielding. So அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மோஸ்ட்லி நம்ம இன்சைடில் வந்து ஜீரோ தான். ஸோ அப்போ அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்சைடில் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகும். ஸோ இதை வந்து ஒரு கேவிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அவுட் சைடில் ஒரு இதுமாதிரி சர்ஃபேஸ் ஒரு சிலிண்டிக்கல் சர்ஃபேஸில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதோட இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஜீரோவாக தான் இருக்கும், அவுட் சைடில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்னம்னா ஒரு கேவிட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மின்னல் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது உள்ளே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அதில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஒன்லி வெளியில் மட்டும் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், இன்சைடில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஸோ கண்டக்டரில் எலக்ட்ரிசிட்டி இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கேவிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கேவிட்டி இஸ் அ ஃபேரடே கேஜ். இது வந்து ஒரு ஃபேரடே கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சுற்றி ஒரு கண்டக்டர்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கண்டக்டர் சுற்றி தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் பண்ணாது. அதனால் இன்சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. The Faraday gauge is an instrument used for the demonstrate this effect. It's made up of அதான் வந்து Faraday gauge அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இன்சைடில் கண்டக்டரோட இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து Faraday gauge is an instrument used to demonstrate this effect. It is made up of metal bars. ஸோ அது வந்து எதால் மேடப் பண்ணியிருக்காங்கன்னா மெட்டல் பார்ஸ்னால. But if an artificial lightning jolt is created outside the person, inside the not affected. So ஒரு artificial நம்ம ஃப்ளாஷ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் நம்ம அப்ளை பண்ணும்போது அவுட் சைட் த கண்டக்டரில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். பட் ஆனால் இன்சைடில் உள்ளே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஷாக் வராது, ஏன்னா இன்சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. ஸோ பர்சன் இன்சைட் நாட் அஃபெக்டட். டியூரிங் த லைட்னிங் accompanied by the thunderstorm, it is always safer to sit inside the bus than open ground under the tree. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு மின்னல் ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னும் லைட்டிங் இருக்கும்போது நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்டீரியரில் உங்களுக்கு லைட்டிங் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இதே வந்து வெளியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைட்டிங் அஃபெக்ட் பண்ணும், ஆனால் பஸ்க்குள்ளே இருக்கும்போது லைட்டிங் வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா சுற்றி உங்களுக்கு மெட்டல் இருக்குது. ஸோ அது ஒரு கண்டக்டர் வரும்போது உங்களுக்கு அவுட் சைடில் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்சைடில் உங்களுக்கு இருக்காது. ஸோ இன்சைட் இஸ் ஜீரோ. ஸோ டியூரிங் த லைட்னிங் the charges flow through the body of the conductor to the ground with no effect on the person inside the bus. அப்போ இன்சைடில் இருக்கிற பஸ்க்குள்ளே இருக்கிற பர்சனுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அது என்னென்னா அவுட் சைடில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு ஃபீல்டு இருக்கும், இன்சைடில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் 1.7.3. வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்? In section 1.1 we have learned that an object can be charged by rubbing using an appropriate material. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்லே இன்னொரு மெட்டீரியல் நம்ம ரப் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து ஒரு பிளேஸ் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் டே.
whenever a charge rod is touched by the another conductor, ஒரு charged rod அது வந்து ஒரு கண்டக்டரில் நம்ம டச் பண்ணும்போது சார்ஜஸ் ஸ்டார்ட் ஃப்ளோ ஃப்ரம் த சார்ஜ் ராட் டு த கண்டக்டர். அப்போ அந்த ராடில் இருக்கிற சார்ஜஸ் என்ன ஆகும்னா கண்டக்டருக்கு வந்து ஃப்ளோ ஆகும். இஸ் இட் பாசிபிள் டு சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் வித்தவுட் எனி கான்டாக்ட்? அப்போ எந்த ஒரு கான்டாக்டும் ராடை வந்து நம்ம ரப் பண்ணும்போது கண்டக்டரில் வந்து தொடும்போது அது வந்து பாஸ் ஆகுது. இதே வந்து நம்ம கான்டாக்டே இல்லாமல் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா the answer is this is type of charging without actual contact is called as electrostatic induction. ஸோ அப்போ டச் அப் இல்லாமலே வந்து அந்த சார்ஜஸ் வந்து அந்த கண்டக்டருக்கு வந்து மூவ் ஆகுச்சுன்னா அதுதான் வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த இண்டக்ஷன்லாம் நம்ம மோஸ்ட்லி 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதில் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் an uncharged conducting sphere, நியூட்ரல், அதாவது சார்ஜே இல்லாமல் ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. சப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர்ஸ் brought நியர் த கண்டக்டர் வித்தவுட் டச்சிங் இட் as shown in the figure. ஸோ டச் பண்ணாமலே பக்கத்தில் நம்ம கொண்டு போகும்போது நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ராட் repels the electrons in the conductor to the opposite side. As a result, the positive charge are induced near the region of the charged rod while the negative charges on the further side. So before introducing the charged rod, the free electrons were distributed uniformly on the surface of the conductor and the net charge is 0. So once the charged rod is brought near the conductor, the distribution is no longer uniform with more electrons located on the further side of the rod. So the positive charge are located closer to the rod but the total charge is 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஒரு கண்டக்டர் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டக்டரில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் ஒரு ராடை நம்ம கொண்டு வரும்போது ஸோ அது பக்கத்தில் ஒரு சார்ஜ் ராடை நம்ம கொண்டு வரும்போது அந்த சார்ஜ் ராடில் இங்கே பாசிட்டிவ் இருக்கும்போது இந்த சார்ஜ் ராடில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும், பாசிட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பல் பண்ணணும். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். அதே போல் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் பாசிட்டிவ் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படின்னா எந்த ஒரு கான்டாக்டே இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ராட்லேருந்து உங்களுக்கு இந்த கண்டக்டருக்கு உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட், now the conducting sphere is connected to the ground through the conducting wire. இப்போ கனெக்டிங் ஸ்பியருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. திஸ் கால் கிரவுண்டிங். சின்ஸ் த கிரவுண்ட் கேன் ஆல்வேஸ் ரிசீவ் எனி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ கிரவுண்ட் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ கிரவுண்டிங் ரிமூவ்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். அந்த ஸ்பியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா கீழே உங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே கீழே போயிடும். நோட் தட் பாசிட்டிவ் சார்ஜ் வில் நாட் ஃபார் த கிரவுண்ட் பிகாஸ் ஸோ கிரவுண்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் போக முன்னாடி பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கீழே உங்களுக்கு போகாது. ஸோ தே ஆர் அட்ராக்டட் பை த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் த ராட். அப்போ ராட் என்ன பண்ணணும்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், when the grounding wire is removed, grounding wire இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஃப்ரம் த கண்டக்டர்லேருந்து, the positive charges remain near the charged rod. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கணும்னா சார்ஜ் ராடுக்கு பக்கத்தில் வந்து வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன பண்ணுறாங்கன்னா, now the charged rod is taken away from the conductor. ஸோ சார்ஜ் ராட் கண்டக்டருக்கு இடையில கொண்டு போகும்போது as soon as charged rod is removed, as positive charge gets distributed uniformly on the surface of the conductor. So அந்த ராட்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் கண்டக்டர் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். By this process நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர் becomes positive charge. அப்போ கண்டக்டிங் சார்ஜ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கண்டக்டிங் என்னன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. ஸோ for an arbitrary shape of the conductor, the intermediate steps, the conclusion are same except the final steps. The distribution of the positive charges not uniform for the arbitrary shape conductors. அதே போல் ஆர்பிட்ரரி ஷேப் கண்டக்டரில் யூனிஃபார்மாக சார்ஜ் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. Why is not uniform? The reason for it is discussed in section 1.9. செக்ஷன் 1.9லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அப்படின்றது. ஸோ அதை ஒன்ஸ் டைம் எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.19. A small ball of conducting material, ஒரு ஸ்மால் பால் எடுத்துருக்காங்க. தட்ஸ் வந்து ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். தட்ஸ் வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னா கண்டக்டர் ஹேவிங் எ சார்ஜ். ஸோ அதனோட சார்ஜ் வந்து +q அண்ட் மாஸ் m. அதோட மாஸ் mன்னு எடுத்துட்டோம்னா இஸ் த்ரோன் அப்வர்ட். நம்ம அப்வர்டில் த்ரோ பண்ணுவோம் அட் அன் ஆங்கிள் தீட்டான்ற ஆங்கிளில் த்ரோ பண்ணுவோம். ஸோ டு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வித் த இனிஷியல் ஸ்பீட் v0 as shown in the figure. ஸோ அதோட இனிஷியல் ஸ்பீட் v0 கொடுத்தாங்க. தேர் எக்ஸிஸ்ட் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. ஸோ அதில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E டவுன்வர்ட் அலாங் த கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ கிராவிடேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ கால்குலேட் த ரேஞ்ச்
மேக்ஸிமம் ஹைட் அண்ட் டைம் ஆஃப் த அப்ளைட் மோஷன் திஸ் சார்ஜர் பால். அப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த பாலோட ரேஞ்சை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் ஆகும் ரேஞ்சு, அப்புறம் வந்து டைம் ஆஃப் த ஃப்ளைட் எவ்வளோ நேரம் வந்து அது மோஷன் மேலே வந்து ஃப்ளைட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்லெக்ட் த எஃபெக்ட் ஆஃப் த ஏர் அண்ட் ட்ரீட் த பால் இஸ் பாயிண்ட் ஆஃப் த மாஸ். இதில் வந்து ஏரோட எஃபெக்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சார்ஜர் பாலை வந்து மேலே நம்ம தூக்கி போடும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை அவங்க இதில் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எப்படி நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேஞ்சு, மேக்ஸிமம் ஹைட்டு அண்டு டைம் ஆஃப் த ஃப்ளைட் எப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு சார்ஜர் பால் என்னென்னா தூக்கி நம்ம போடுறோம். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு போயிட்டு ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு கிராவிடேஷன் ஃபீல்னால திரும்ப வந்து உங்களுக்கு கீழே வரும். ஸோ அதுதான் ஹெச் மேக்ஸிமம், இந்த மேக்ஸிமம் இதுதான் ஹெச் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். ஏன்னா அது எனக்கு கிராவிடேஷன் ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். என்னோட ஆங்கிள் வந்து தீட்டான்ற ஆங்கிள் இருக்கும். ஸோ இனிஷியல் வேல்யூஸ் வந்து V0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சரி, இது எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டக்டர் ஹேஸ் நோ நெட் சார்ஜ். ஸோ கண்டக்டரில் வந்து நெட் சார்ஜ் அப்படின்றது கிடையாது, இன்சைடில் கண்டக்டரில் சார்ஜும் கிடையாது. தென் இட்ஸ் மோஷன் இஸ் சேம் ஆஸ் யூஷுவல் ப்ரொஜெக்டல் மோஷன். இது வந்து ஒரு இதோட மோஷன் வந்துன்னா அதாவது யூனிஃபார்மாக மூவ்மெண்ட் ஆகுது, ப்ரொஜெக்டலாக உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற மோஷன் ஆஃப் த எம்ஸ் which is studied in kinematics. இது நம்ம kinematicsல படிச்சோம். Here 11th standardல படிச்சோம். Here in this problem, the addition to the downward gravitational force, the charge also will be experienced down uniform electrostatic force. So gravitational force உங்களுக்கு downwardல இருக்கிறதுனால electrostatic force உங்களுக்கு downwardல உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ the acceleration of the charged ball due to gravity, so gravity force இருக்கிறதுனால அதாவது மைனஸ் ஜி, நான் downwardல இருக்கிற force, so மைனஸ் ஜி ஜேன்னு எடுத்துக்கணும். The acceleration of the charged ball due to uniform electric field, ஸோ அந்த சார்ஜ் பாலோட யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் QEM/G, அதாவது Q அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மாஸ், அதோட மாஸ். ஸோ டோட்டல் ஆக்சலேஷன் ஆஃப் த சார்ஜ் பால் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ டோட்டல் ஆக்சலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ கிராவிடேஷனல் ப்ளஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ கிராவிடேஷனல் ப்ளஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் அது மைனஸ் சிம்பிள் வெளியே எடுத்துறாங்க. அப்போ G + QE/M/J வெக்டர் அப்படின்னு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர் டு நோட் தட் the acceleration depends on the mass of the object. இப்போ acceleration எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். Galileo conclusion that all objects fall at the same rate towards the earth is true only from the gravitational field. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேலே இருந்து கீழே வருது அப்படின்னா ஸோ எதை பேஸ் பண்ணிருக்கோம், கிராவிடேஷன் ஃபீல்டு பேஸ் பண்ணி தான். ஸோ when the uniform electric field included, the acceleration of the charged object depends on the both mass and the charge. அப்போ ஆக்சலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட மாஸ் அந்த சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் the acceleration, that value G + Q/M is constant throughout the motion. So இப்போ இதில் acceleration value mostly வந்து constant throughout, அந்த முடிகிற வரைக்கும் அதோட acceleration value constant. Hence we use the kinematics equation to calculate the, so நம்ம calculate பண்ணுறது kinematics equation யூஸ் பண்ணுறோம். So range, maximum height, time flight. So in fact we simply replace that G + GQE/M in the usual expression of the range, maximum height and time flight of the project. ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட் அப்போ எவ்வளோ நேரம் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு வித்வுட் சார்ஜ் இல்லாமல் தட் ஃபார்முலா அது 2V0 sin θ/G வித் சார்ஜ் நம்ம ஆட் பண்ணும்போது தட் இஸ் G + QE/Mன்னு வரும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதில் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா இருக்கும், மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் ஃபார்முலா இருக்கும். ஸோ அதில் தான் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா V² sin² θ / 2G. அதே போல் V² sin θ இங்கே G இருக்கிறத G + QE/Mன்னு வரும். இது வந்து V² sin θ 2θ/G, இங்கே G இருக்கிறத G + QE/Mன்னு வரும். ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நோட் தட் the time of the flight, maximum height, range are all inversely proportional to the acceleration of the object. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹைட்டு, ரேஞ்சு அண்ட் ஃப்ளைட் எல்லாமே ஆக்சலரேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்குது. சின்ஸ் G + Q/M இஸ் கிரேட்டர் தென் G. அப்போ கிராவிடேஷனோட G + QE/Mோட வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபார் சார்ஜ் + Q the quantity is T, the H maximum and R will be decreased when compared to the motion of the object, mass M and zero net charge. Suppose the charge is -Q, then G - QE/M less than G. So and the quantity is T, the H maximum and R will be increases. So அப்போ வந்து உங்களுக்கு லெஸ் தெனாக இருந்ததுன்னா உங்களுக்கு குவான்டிட்டி Tயோட வேல்யூ H maximum வேல்யூ R வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கிரேட்டர் தெனாக இருந்தால் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ interestingly the trajectory is still parabolic shown in the figure. ஸோ நம்மளுக்கு trajectory parabolic-ஆக மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ parabolic-ஆக மூவ்மெண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். எந்த வேல்யூனா உங்களுக்கு ரேஞ்சோட வேல்யூ, மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இந்த காஸ் லாவோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து ஹோம் ஒர்க்காக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் வரும்போது கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.